சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. 2026 உங்களுக்கான வருடம் சாதாரணம் இல்லை. இது மெதுவாக வந்து கதவை தட்டும் வருடம் இல்ல. இது நேரா உங்கள் மனசை பார்த்து கேட்கிற வருடம். நீ இனிமேல் இதே மாதிரி வாழ போறியா? இதுதான் பிரபஞ்சம் உங்களிடம் கேட்கிற கேள்வி. கடகம் ராசி என்றாலே உணர்ச்சி, பாசம், அன்பு, பாதுகாப்பு. நீங்க உங்களை விட மற்றவங்களை முன்னாடி வைப்பவர்கள். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்க மனசு அதே வேளையில உடையும். யாராவது உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அதை வெளியில காட்ட மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள 1000 தடவை நினைச்சு வருத்தப்படுவீங்க. இது உங்க பலம். ஆனா இதுதான் உங்கள் பலவீனமாவும் மாறும். 2026 உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருது. உன்னை மறந்த வாழ்க்கை நீண்ட நாள் நிலைக்காது. இதுவரைக்கும் நீங்க பல விஷயங்களை அமைதியா தாங்குனீங்க. யாரோட குளிர்ந்த வார்த்தைகள் மதிக்காத அணுகுமுறை, உங்கள் அன்பை சாதாரணமா எடுத்துக்கிட்ட நடத்தை, உங்களை தேவைப்பட்ட நேரத்துல மட்டும் நினைச்ச உறவுகள், இந்த எல்லாத்தையும் நீங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சீங்க. ஏனெனில், நான் விட்டுட்டா இந்த உறவு உடைந்து போயிடுமோன்னு பயந்தீங்க. ஆனா 2026 என்ன சொல்லுது தெரியுமா? உன்னை நீ தாங்கிக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் உன்னையே இழந்துடுவேன். இந்த வருடம் உங்களை யாரிடமாவது இருந்து பிரிக்க வரல. உங்களை உங்களோட சேர்க்க வருது. கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் உண்மை இது. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் சரி செய்ய முடியாது. எல்லாரையும் பிடித்து வைத்திருக்க முடியாது. முன்னாடி நீங்க முயற்சி பண்ணீங்க. உங்க உயிரையும் வைத்து முயற்சி பண்ணீங்க. ஆனா இப்போ உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கும். நான் எவ்வளவு வரை? இந்த கேள்வி பலவீனம் இல்லை. இது விழிப்பு. 2026 உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா உடையும். அது வேலை ஆகலாம். அது உறவு ஆகலாம். அது நீண்ட நாள் கனவு ஆகலாம். ஆனா அது உடையிறது உங்களை தண்டிக்க அல்ல. உங்களை தப்பான இடத்துல இருந்து வெளியே எடுக்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். நீங்க ரொம்ப காலமா ஒரு போலியான பாதுகாப்புல வாழ்ந்தீங்க. இது சரியில்லைன்னாலும் பரவாயில்லை. அவரு அப்படித்தான். இதுதான் என் விதி. இந்த சமாதானம் உங்களுக்கு அமைதி கொடுக்கல. அது உங்களை மெதுவா சோர்வடையச்சு. 2026 அந்த சமாதானத்தை குலைக்குது. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோபம் எழும். நான் ஏன் இவ்வளவு தாங்கணும்? என் உணர்வுகளுக்கு யாராவது மதிப்பு இருக்காதா? இந்த கேள்விகள் உங்களை குற்ற உணர்வுக்கு தள்ளும். ஏனில்ல, நீங்க எப்போதும் மற்றவர்களை முன்னாடி வச்சீங்க. இப்போ உங்களை நினைச்சா உங்களுக்கு சுயநலமா தோணும். ஆனா அது சுயநலம் இல்ல. அது சுயமரியாதை. பொய்யான ஜோதிடங்கள் உங்களை பயமுறுத்தும். கடகம் ராசிக்கு இன்னும் சோதனை. இது கஷ்ட வருடம், பிரிவு, இழப்பு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2026 உங்களை இழக்க வைக்க வரல. நீங்க இழந்த உங்களை திருப்பி தர வருது. இந்த வருடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். நீங்க அமைதியா மாறுவீங்க. தேவையில்லாத விளக்கம் சொல்ல மாட்டீங்க. உங்கள மதிக்காத இடத்துல நிக்க மாட்டீங்க முன்னாடி. யாராவது கோவமா இருந்தா அத சரி செய்ய நீங்க ஓடுவீங்க. இப்போ அவங்களோட கோபம் அவங்களோடதேன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இது பெரிய வளர்ச்சி. கடகம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு உண்மைய கற்றுத்தரும். அன்பு தியாகமாக கூடாது. நீங்க பல வருஷமா அன்பை தியாகம்னு நினைச்சீங்க. உங்க தேவைகளை விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா இப்போ உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்னையும் யாராவது கவனிக்கணும். இந்த உணர்வு தவறு இல்ல. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி இருக்கும். பிரபஞ்சம் மெதுவா சொல்றது, உன் மனசை கேள். உன் எல்லைகளை அமை. உன்னை காயப்படுத்துறத நிறுத்து. உன்னை தாழ்த்துற இடத்துல இருந்து விலகு. நீங்க இதை கேட்காம இருந்தா பின்னாடி வாழ்க்கை கடுமையா கத்துத்தரும். 2026 முதல் பாதியில உங்க மனசு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கும் கண்ணீர் வரும். பழைய நினைவுகள் அதிகமா வரும். யாராவது தூரமான மனசு உடையும். ஆனா கவனிங்க, இது பலவீனம் இல்லை. இது உள்ளுக்குள்ள சுத்தமாகிற செயல்முறை. பழைய காயங்கள் மேலே வராம புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது. கடகம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களை சோதிக்க வரல. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க வருது. நீ உன்னை தேர்வு செய்ய தயாரா? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் 2026 உண்மையான தொடக்கம். இன்னும் சொல்லப்படாத உண்மைகள் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன அந்த கேள்வி ஞாபகம் இருக்கா? நீ உன்னை தேர்வு செய்ய தயாரா? இந்த கேள்வி சின்னதா தோன்றலாம். ஆனா உங்களுக்கு இது மிகவும் கடினமான ஒன்று. ஏனெனில் நீங்க எப்போதுமே மற்றவர்களை தேர்வு பண்ணினவர்கள். அவர்களின் சந்தோஷம் உங்க முன்னுரிமை. அவர்களின் பிரச்சனை உங்க தூக்கம். அவர்களின் கண்ணீர் உங்க பலவீனம். இப்போ 2026 என்ன செய்கிறது தெரியுமா? அதே உணர்வுகளை உங்களிடம் திருப்பி வைக்கிறது. இந்த வருஷத்துல நீங்க ஒரு விஷயத்த தெளிவா கவனிப்பீங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு தாங்குனீங்க, எவ்வளவு மன்னிச்சீங்க, எவ்வளவு காத்தீங்க. ஆனா
எவ்வளவு கிடைச்சது? இந்த கேள்வி உங்களை வழியடைய வைக்கும். ஏனெனில் நீங்க எப்போதுமே எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு நாள் அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. 2026 அந்த காத்திருப்பை உடைக்குது. அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க புரிஞ்சுக்காமலும் போகலாம். ஆனா உங்க வாழ்க்கை அவர்களின் புரிதலுக்கு காத்திருக்க முடியாது. இதுதான் இந்த வருடத்தின் கடுமையான உண்மை. கடகம் ராசிக்காரர்களே, இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு தனிமை வரும். ஆனா அது வெளிப்படையான தனிமை இல்ல. அது மனசுக்குள்ள தனிமை. கூட்டத்தில் இருந்தும் வெறுமை பேசிக் கொண்டிருந்தும் உள்ளுக்குள்ள அமைதி சிரிச்சாலும் உள்ளே சோர்வு இந்த உணர்வு உங்களை பயமுறுத்தும். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. பழைய உங்களை விட்டு வெளியே வர்றீங்க. இந்த மாற்றம் எளிதா இருக்காது. ஏனெனில் உங்கள் பழைய அடையாளம் நான் எல்லாருக்கும் தேவையானவன் இருந்தது. இப்போ நான் எனக்கு தேவையானவன் மாறுது. இந்த மாற்றம் உங்களுக்கு குற்ற உணர்வு தரும். யாராவது சொல்லலாம், நீ ரொம்ப கோல்ட் ஆயிட்ட, முன்ன மாதிரி இல்ல, எதுக்கு இவ்வளவு தூரம்? ஆனா அவங்க பார்க்காதது என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு காயப்பட்டீங்கன்னு. 2026ல உங்கள் எல்லைகள் உருவாக ஆரம்பிக்கும். யாராவது உங்களை மதிக்காம பேசினா நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல நீண்ட நேரம் நிக்க மாட்டீங்க. யாராவது உங்களை பயன்படுத்தினா முன்ன மாதிரி ஓட மாட்டீங்க. யாராவது உங்கள் அன்பை சாதாரணமா எடுத்துக்கிட்டா அதை திரும்ப வாங்க ஆரம்பிப்பீங்க. இது கோபம் இல்லை, இது விழிப்பு. பொய்யான ஜோதிடங்கள் சொல்வாங்க, இந்த வருடம் கடகம் ராசிக்கு பிரிவு, கஷ்டம், பரிகாரம் பண்ணணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2026ல நடக்கிற பிரிவு மனிதர்களோட இல்ல, பழையவங்களோட. நீங்க இனிமேல உங்களை தியாகம் பண்ற மனிதர் இல்ல. இந்த வருடத்தின் நடுப்பகுதியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கலாம். அது பெரிய சம்பவமா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன உரையாடலா இருக்கலாம். ஆனா அது உங்களை ஆழமா யோசிக்க வைக்கும். நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேனா? இந்த கேள்வி உங்களை அமைதியா உட்கார வைக்கும். முன்னாடி இந்த கேள்வியை நீங்க தள்ளி வச்சீங்க. இப்போ தள்ள முடியாது. கடகம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அது மற்றவர்களை காட்டாது, உங்களை காட்டும். உங்கள் உண்மை முகம், உங்கள் அடக்கி வைத்த உணர்வுகள், உங்கள் சொல்லாத கண்ணீர், உங்கள் மறைத்த கோபம். இந்த கண்ணாடி முன்பாக நீங்க ஓட முடியாது. இந்த வருடத்துல ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். நீங்க இனிமேல் அமைதிக்காக போய் வாழ மாட்டீங்க. உங்களை தாழ்த்தி யாரையும் உயர்த்த மாட்டீங்க. உங்க மனசை பாதுகாப்பதற்கு நீங்க தயாராக ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இந்த மாற்றம் முடிவுக்கு வர இன்னும் நேரம் இருக்கு. ஏனெனில் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இன்னும் இருக்குது. நான் விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த பயத்தை 2026 முழுமையாக உடைக்கப் போகுது. இது இன்னும் ஆரம்பம்தான். கடகம் ராசிக்காரர்களே, நீங்க அடிக்கடி கேட்கிற அந்த கேள்வி ஞாபகம் இருக்கா? நான் விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த கேள்விதான் உங்களை பல வருடமா ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்குது. உண்மையிலேயே பார்த்தா நீங்க விட பயப்படுறது மனிதர்களை இல்ல, நீங்க உருவாக்கிக்கிட்டு இருந்த ஒரு கனவையே. ஒரு நாள் அவர்கள் மாறுவாங்கன்னு நம்பின கனவு. ஒரு நாள் உங்க மதிப்பு புரியும் என்ற நம்பிக்கை. ஒரு நாள் நீங்க காத்திருந்த அன்பு திரும்பி வரும் என்ற எதிர்பார்ப்பு. 2026 அந்த கனவுக்கு ஒரு சோதனை வைக்குது. இந்த வருடம் உங்களுக்கு புரிய வைக்க போறது என்ன தெரியுமா? நீங்க யாரையும் மாற்ற முடியாது. யாராவது மாறணும்னா அது அவர்களோட முடிவு. நீங்க காத்திருப்பதால வாழ்க்கை நிக்காது. இந்த உண்மை கொஞ்சம் காயம் தரும். ஏனெனில் கடகம் ராசிக்காரர்கள் எதையும் விடுறவங்க இல்ல. பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உள்ளுக்குள்ள உடைந்தாலும் வெளியில சிரிப்பீங்க. ஆனா இப்போ உள்ளுக்குள்ள உடைஞ்சு கொண்டு வெளியில் சிரிக்க முடியாத நிலை வருது. 2026ல உங்க மனசு அதிகமா பேச ஆரம்பிக்கும். அது சத்தமா இல்ல, அது மெதுவா. நீ சோர்ந்துட்ட, நீ தாங்கி தாங்கி களைச்சிட்ட, நீ உண்மையிலேயே சந்தோஷமா இல்ல. இந்த குரலை நீங்க புறக்கணிக்க முடியாது. முன்னாடி வேலையில மூழ்கி மறந்தீங்க, உறவுகளில் மூழ்கி மறந்தீங்க, பொறுப்புகளில் மறந்தீங்க. இப்போ மறக்க இடமே இல்ல. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு எமோஷனல் டீடாக்ஸ் மாதிரி இருக்கும். பழைய நினைவுகள் மேலே வரும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை மீண்டும் மனசை குத்தும். நீங்க ஒரு நாள் மன்னிச்ச விஷயம் மீண்டும் வலி தரும். நீங்க கேட்பீங்க, இதெல்லாம் மீண்டும் ஏன் நினைவுக்கு வருது? ஏனெனில் அது முழுமையாக குணமடையல. 2026 அதை முழுசா சுத்தம் செய்ய வருது. கடகம் ராசிக்காரர்களுக்கு அன்பு ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது உயிரோட சமம். அதனாலதான் யாராவது உங்களை விட்டு தூரமா போனா அது உங்க மனசுக்கு மட்டும் இல்ல, உங்க அடையாளத்துக்கும் பாதிப்பு தரும். ஆனா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரியும். யாராவது போனாலே நீங்க குறைவானவர் ஆக மாட்டீங்க. யாராவது உங்களை தேர்வு செய்யலன்னா அது உங்க மதிப்பு குறைவுன்னு அர்த்தம் இல்ல. 2026ல் உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியான மாற்றம் நடக்கும். நீங்க சிலரை விட்டுடுவீங்க, சில பழக்கங்களை நிறுத்துவீங்க, சில சூழ்நிலைகளை தானாக விட்டு வெளியே வருவீங்க. இந்த மாற்றம் அதிர்ச்சியா இல்ல, அது மெதுவா.
ஆனா உறுதியாக முன்னாடி நீங்க எல்லாத்தையும் தாங்குறதுல பெருமை கொண்டீங்க. இப்போ உங்களை பாதுகாப்பதுல பெருமை கொள்ள ஆரம்பிப்பீங்க. பொய்யான ஜோதிடங்கள் உங்களை பயமுறுத்தும். கடகம் ராசிக்கு கண்ணீர், பிரிவு, இழப்பு. ஆனா 2026 உண்மை என்ன தெரியுமா? இழப்பு இருக்கலாம். ஆனா அது மனிதர்களோட இல்ல. பழைய பயத்தோட. நீங்க இப்ப பயப்படுறதை விட உண்மை பேசுறதை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த வருடத்துல ஒரு நேரம் வரும். நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய முழுசா பார்ப்பீங்க. நான் எங்கே என்னை இழந்தேன்? ன்னு. அந்த கேள்வி உங்களை அழ வைக்கும். ஆனா அந்த கண்ணீர் பலவீனம் இல்ல. அது மீண்டும் உங்களை கண்டுபிடிக்கிற முதல் அடிச்சுவடு. கடகம் ராசிக்காரங்களே, 2026 உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு மாரி இருக்கு. இது உறவுகளுக்காக இல்ல. இது வேலையுக்காக இல்ல. இது உங்களுக்காக. நீங்க இன்னும் உங்கள தள்ளி வைக்கலன்னா, பின்னாடி வாழ்க்கை கடினமா கற்றுத்தரும். ஆனா இப்போ மெதுவா புரிய வைக்குது. இந்த வருடத்தின் முடிவுல நீங்க ஒரே மனிதராக இருக்க மாட்டீங்க. வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகும். நான் இனிமேல் என்னை தியாகம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கைய முழுசா மாத்தப் போகுது. ஆனா அந்த மாற்றம் இன்னும் முழுமையடையல. இன்னும் சொல்லப்படாத உண்மை இருக்கு. நீங்க இப்போ ஒரு இடத்துல நிக்கிறீங்க. முன்னாடி இருந்த வாழ்க்கை முழுசா உங்கள திருப்திப்படுத்தல. ஆனா இன்னும் புதிய பாதை முழுசா ஆரம்பிக்கல. இந்த இடைநிலை தான் 2026 மிக முக்கியமான பகுதி. இது குழப்பமான கட்டம். ஆனா இதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம். நீங்க பல வருடமா ஒரு நாள் சரியாகிடும்னு நம்பியிருந்தீங்க. உறவுகள் சரியாகிடும். வேலை நிலையாகிடும். மனசு அமைதியாகிடும். ஆனா இப்போ ஒரு உண்மை உங்களை தட்டுகிறது. சரி ஆக வேண்டியதை நீங்க மட்டும் சரி செய்ய முடியாது. இந்த உண்மை கொஞ்சம் கடினம். ஏனே இல்ல. நீங்க எப்போதும் முயற்சி செய்யாத நாளே இல்ல. 2026 இந்த கட்டத்துல நீங்க உங்க முயற்சிகளை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அது சோம்பேறித்தனம் இல்ல. அது சோர்வு இல்ல. அது ஒரு சோதனை. நான் ஓடாமல் இருந்தா இந்த உறவு நிக்குமா? நான் பேசாமல் இருந்தா அவர்கள் என்னை தேடுவாங்களா? இந்த சோதனை உங்களுக்கு பதில் தரும். சிலர் நிக்கும். சிலர் போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான புரிதல் வரும். யாராவது உங்களை மதிக்கணும்னா, நீங்க உங்கள மதிக்கணும். யாராவது உங்கள காப்பாத்தணும்னா, நீங்க உங்கள காப்பாத்தணும். யாராவது உங்கள தேர்வு செய்யணும்னா, முதல்ல நீங்க உங்கள தேர்வு செய்யணும். இந்த சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையை ஆழமா மாற்றும். கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்குள்ள இன்னும் ஒரு பயம் இருக்குது. நான் கடினமா மாறிடுவேனான்னு. இல்ல, நீங்க கடினமா மாற மாட்டீங்க. நீங்க தெளிவா மாறுவீங்க. அன்பு குறையாது. ஆனா அன்புக்கு எல்லை வரும். பாசம் குறையாது. ஆனா தியாகம் நிற்கும். 2026 சில உண்மைகள் வெளியில் வரும். யாராவது உங்கள நீண்ட நாட்களா பயன்படுத்தினா, அது உங்களுக்கு தெளிவா தெரியும். யாராவது உங்கள உண்மையிலேயே நேசிச்சா, அவங்களின் நிலைத்தன்மை உங்களுக்கு புரியும். முன்னாடி இந்த 2யும் நீங்க குழப்புனீங்க. இப்போ அது சுத்தமா தெரியும். இந்த வருடத்தினுடைய நடுப்பகுதி முதல் உங்க மனசு மெதுவா லேசாக ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க புடிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள உள்ளுக்குள்ள விட்டுட்டீங்க. வெளியில சொல்லாமலே உள்ள முடிவு எடுத்துட்டீங்க. அது பெரிய சத்தமில்லாத முடிவு. ஆனா அதுதான் உங்கள் திருப்புமுனை. பொய்யான ஜோதிடங்கள் சொல்லும். கடகம் ராசிக்கு இன்னும் சோதனை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2026 இந்த பகுதி சோதனை அல்ல. தெளிவு. சோதனை ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதன் விளைவு தெரிகிறது. இந்த வருடத்துல நீங்க உங்க உணர்வுகள மறைக்க முடியாது. யாராவது காயப்படுத்தினா, நீங்க அத கவனிக்காம போக மாட்டீங்க. யாராவது உங்கள தவிர்த்தா, நீங்க அத சாதாரணமா எடுத்துக்க மாட்டீங்க. முன்னாடி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டீங்க. இப்போ அந்த பரவாயில்லைன்னு சொல்ற வார்த்தை உங்க வாய்க்கு வராது. கடகம் ராசிக்காரங்களே, இந்த வருடத்துல உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியான புரட்சி நடக்குது. அது சண்டை இல்ல. அது பெரிய முடிவு இல்ல. அது உள்ளுக்குள்ள ஒரு கோடு வரையற மாதிரி. இதுக்கு மேல இல்ல. இந்த ஒரு கோடு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க போகுது. இந்த கட்டத்துல உங்களுக்கு சில சமயம் தனிமை அதிகமா தோன்றலாம். ஆனா அந்த தனிமை தண்டனை இல்ல. அது இடம். புதிய மனிதர்கள் வர இடம். புதிய வாய்ப்புகள் வர இடம். புதிய உங்களுக்கு இடம். 2026 இன்னும் முழுசா முடிஞ்சல. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம். நீங்க இனிமேல் உங்களை காயப்படுத்தும் வாழ்க்கையை தொடர மாட்டீங்க. இந்த முடிவு உங்கள் உள்ளுக்குள்ள ஏற்கனவே எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அந்த முடிவு முழு வெளிச்சத்துக்கு வர இன்னும் ஒரு கட்டம் இருக்கு. கடகம் ராசிக்காரங்களே, நீங்க இப்போ ஒரு புதிய நிலைக்கு வந்துட்டீங்க. முன்னாடி மாதிரி உடனே பதில் சொல்ல மாட்டீங்க. உடனே ஓட மாட்டீங்க. உடனே மன்னிக்க மாட்டீங்க. இதெல்லாம் கல்லான மனசு இல்லை. இது உங்களுக்கு உங்க மனசு கொடுத்த இடைவெளி. 2026 இந்த கட்டத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இதை உண்மையிலேயே விரும்புறேனா? இது என்னை மதிக்கிறதா? இது என்னை சோர்வடைய வைக்குதா? இந்த கேள்விகள் முன்னாடி உங்க வாழ்க்கையில இருந்ததே இல்ல. நீங்க பல வருடமா ஒரு பொறுப்பின் பேர்ல வாழ்ந்தீங்க.
குடும்பம், உறவு, வேலை நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க கிடைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு நீங்க கிடைக்காதவங்க. இந்த உண்மை 2026ல் உங்களை மிகவும் ஆழமா தட்டும். ஒரு நேரம் வரும். நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய நினைச்சு பார்ப்பீங்க. என் மனசு எப்போ இவ்ளோ சோர்ந்ததுன்னு. அந்த பதில் ஒரே நாள்ல வராது. அது வருடங்களா சேகரிச்ச சோர்வு. நீங்க சொல்லாத கண்ணீர். நீங்க மறைத்த கோபம். நீங்க தாங்கி தாங்கி உடைந்த மனசு. 2026 உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு மாரி இருக்கு. இது யாரையும் பிடிக்க வைக்க வேணா வாய்ப்பு இல்ல. உங்கள காப்பாத்தும் வாய்ப்பு. நீங்க இன்னும் உங்கள தள்ளி வைக்கலன்னா உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிடுவீங்க. இந்த வருடம் அத அனுமதிக்க மாட்டேன். இந்த கட்டத்துல உங்களுக்கு சிலர் தூரமா போயிடுவாங்க. அவர்கள் தானாக போகலாம். அல்லது நீங்க விலகலாம். முன்னாடி இத நினைச்சா உங்களுக்கு பயமா இருந்திருக்கும். இப்போ ஒரு அமைதி இருக்கும். போக வேண்டியவங்க போகட்டும். இந்த வார்த்தை உங்க மனசுல தோன்றும் நாள், அதுதான் உங்க மாற்றத்தின் சான்று. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு முக்கியமான புரிதல் வரும். நீங்க எல்லாருக்கும் தாய் மாதிரி இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஆதரவு தர முடியாது. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு யாராவது காப்பாத்தணும். உங்களுக்கு யாராவது புரிஞ்சுக்கணும். இந்த தேவையை நீங்க இனிமே மறைக்க மாட்டீங்க. 2026ல் உங்க கண்ணீர் குறையும். அது வலி குறைஞ்சதுனால இல்ல. நீங்க வலி தர்ற இடத்துல நிக்க மாட்டீங்கன்னு முடிவு எடுத்ததுனால. இந்த முடிவு உங்களுக்கு உள்ளுக்குள்ள வலிமை தரும். பொய்யான ஜோதிடங்கள் உங்கள பயமுறுத்தும். கடகம் ராசிக்கு இன்னும் சோதனை. இன்னும் கவனம். இன்னும் பிரச்சனை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2026ன் இந்த கட்டம் சோதனை இல்ல. தேர்வு. நீங்க யார தேர்வு செய்ய போறீங்க? மற்றவங்களா? அல்லது உங்களா? இந்த வருடத்தில் உங்க கனவுகளும் மாறும். முன்னாடி நீங்க யாரோட சேர்ந்து வாழ நினைச்சீங்க? இப்போ நீங்க அமைதியா வாழ நினைக்கிறீங்க. முன்னாடி உங்களுக்கு அங்கீகாரம் முக்கியம். இப்போ உங்களுக்கு மன நிம்மதி முக்கியம். இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம். ஆனா இதுதான் உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும் அடித்தளம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் முடியும் நேரத்துல நீங்க ஒரே மனிதராக இருக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் அன்பானவர் தான். இன்னும் உணர்ச்சிவாதி தான். இன்னும் பாசமுள்ளவர் தான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க இனிமேல் உங்களை இழக்க மாட்டீங்க. அந்த முடிவு உங்க உள்ளுக்குள்ள முழுசா உருவாக என்னோட ஒரு கட்டம் இருக்குது. அதுதான் கடைசி திருப்பம். இப்போ நீங்க பழைய வாழ்க்கையையும் புதிய வாழ்க்கையையும் நடுவுல நிக்கிறீங்க. பின்னாடி திரும்பி போக மனசு சம்மதிக்கல. முன்னாடி முழுசா நடக்க இன்னும் தைரியம் தேவைப்படுது. இந்த இடைநிலை தான் 2026 உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சோதனை. ஆனா இந்த சோதனை வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள. நீங்க இப்போ ஒரு உண்மைய முழுசா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க இழந்தது மனிதர்களை இல்லை. நீங்க இழந்தது உங்களை. யாரோட மனநிலைக்கு ஏற்ற மாரி மாறுனீங்க? யாரோட தேவைக்கு ஏற்ற மாரி வாழ்ந்தீங்க? யாரோட கோபத்துக்கு ஏற்ற மாரி அமைதியா இருந்தீங்க? இப்போ அந்த எல்லா பாத்திரங்களும் மெதுவா உங்கள்ட்ட இருந்து கழன்று விழுது. அது கொஞ்சம் வெறுமையா இருக்கும். ஏனேல்ல, அந்த பாத்திரங்கள்ல தான் நீங்க பல வருடம் வாழ்ந்தீங்க. 2026ன் இந்த கட்டத்துல ஒரு பெரிய உணர்ச்சி தெளிவு வரும். எல்லாரும் நிக்க மாட்டாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் திரும்பி வரமாட்டாங்க. இந்த 3 உண்மைகள் உங்களுக்கு கண்ணீர் தரலாம். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு சுதந்திரம் தரும். கடகம் ராசிக்காரங்களே, நீங்க இனிமேல் காத்திருக்கிற வாழ்க்கை வாழ மாட்டீங்க. அவர் மாறட்டும், நாளை சரியாகட்டும், ஒரு நாள் எனக்கு புரியட்டும். இந்த காத்திருப்பு உங்க உயிரை மெதுவா சுரண்டி எடுத்தது. இப்போ நீங்க காத்திருக்க மாட்டீங்க. நீங்க முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வருடத்தின் இறுதி கட்டத்துல உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மாற்றம் நடக்கும். நீங்க மன்னிப்பீங்க. அவர்களை அல்ல, உங்களை. நீங்க இவ்ளோ நாள் உங்கள ஏமாத்துனதுக்காக, உங்கள புறக்கணித்ததுக்காக, உங்களை தாழ்த்திக் கொண்டதுக்காக, அந்த மன்னிப்பு உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சுமைய கழற்றும். பொய்யான ஜோதிடங்கள் சொல்லுவாங்க. இந்த வருடம் கடகம் ராசிக்கு முடிவு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? முடிவு இருக்கு. ஆனா அது கஷ்டத்துக்கு, அது தியாகத்துக்கு, அது உங்களை இழந்த வாழ்க்கைக்கு. 2026ன் இந்த நேரத்துல உங்களுக்கு பயம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். நான் இப்படி மாறினா யாராவது என்ன விட்டு போயிடுவாங்களா? பதில் சுலபம். போக வேண்டியவர்கள் போவாங்க. நிக்க வேண்டியவர்கள் நிக்குவாங்க. ஆனா இந்த முறை நீங்க உங்கள விட்டு போக மாட்டீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அன்பு என்பது தியாகம் அல்ல. அது சமநிலை. ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தா அது அன்பு இல்லை. அது சோர்வு. இந்த உண்மை உங்க வாழ்க்கைய முழுசா மாற்றப் போகுது. இப்போ நீங்க மெதுவா சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சிரிப்பு முன்ன மாதிரி எல்லாருக்காக இல்ல. அது உங்களுக்காக. நீங்க அமைதியா தூங்க ஆரம்பிப்பீங்க. ஏனெனில் உங்களை துரோகம் செய்யலன்னு உள்ளுக்குள்ள நிம்மதி இருக்கும். 2026 இன்னும் முழுசா முடிஞ்சல. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம். இந்த வருடம் உங்களை உடைக்க வரல. உங்களை எழுப்ப வருது. இன்னும் ஒரு கடைசி உண்மை உங்களை காத்திருக்குது. அதுதான் இறுதி கட்டம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த பயணத்தின் முடிவில நீங்க இப்ப நிக்கிற இடம் சாதாரணம் இல்லை.
2026 உங்களுக்கு கொடுத்த இந்த வருடம் சத்தமா வந்த புயல் இல்ல. அது மெதுவா உள்ளுக்குள்ள எழுந்த அலை. அந்த அலை உங்கள் மனச தட்டிச்சு கேள்வி கேட்டது. உங்கள் தியாகங்களை நினைவூட்டியது. உங்கள் சொல்லாத கண்ணீரை வெளியே கொண்டு வந்தது. இப்போ நீங்க அந்த அலைய கடந்து நிக்கிறீங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன எடுத்துச்சு? சில மனிதர்கள், சில நம்பிக்கைகள், சில பழைய கனவுகள். ஆனா அது எடுத்ததை விட அதிகமா கொடுத்தது. உங்கள. நீங்க இப்போ உங்கள இழந்த மனிதர் இல்ல, உங்கள தேடி கண்டுபிடிச்ச மனிதர். கடகம் ராசிக்காரங்களே, நீங்க அன்ப குறைக்கல. நீங்க மாறுனது என்னன்னா, அன்புக்கு எல்லை வச்சீங்க. நீங்க இன்னும் பாசமுள்ளவர் தான். ஆனா இனிமேல் உங்கள காயப்படுத்துற அளவுக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்க இன்னும் உணர்ச்சிவாதி தான். ஆனா அந்த உணர்ச்சியை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டீங்க. 2026 உங்களுக்கு கற்றுத்தந்த பெரிய பாடம் இதுதான். யாராவது போனாலே நீங்க உடைய மாட்டீங்க. யாராவது புரிஞ்சுக்கலன்னா நீங்க குறைவானவர் இல்ல. யாராவது உங்களை மதிக்கலன்னா, அது அவர்களின் இழப்பு. இந்த உண்மைய நீங்க உள்ளுக்குள்ள ஏற்றுக்கிட்டீங்க. இந்த வருடத்தின் இறுதியில நீங்க ஒரு அமைதியான வலிமையாக மாறியிருக்கீங்க. அது சத்தமில்லாத வலிமை. யாராவது உங்கள காயப்படுத்த முயற்சிச்சா, நீங்க சண்டை போட மாட்டீங்க. நீங்க அமைதியா விலகுவீங்க. அந்த விலகல் தான் உங்கள் பெரிய வெற்றி. பொய்யான ஜோதிடங்கள் உங்களை பயமுறுத்தின. இழப்பு, பிரிவு, கஷ்டம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இழப்பு நடந்தது. ஆனா அது தவறான மனிதர்களோட. பிரிவு நடந்தது. ஆனா அது உங்கள தாழ்த்திய பழைய வாழ்க்கையோட. கஷ்டம் வந்தது. ஆனா அது உங்களை விழிக்க வைக்க. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்கள தேர்வு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஒரு முடிவு உங்க 2027, 2028 எல்லா வருடங்களையும் மாற்றப் போகுது. ஏனெனில் உங்களை தியாகம் பண்ணி கட்டிய வாழ்க்கை நிலைக்காது. உங்களை மதிச்சு கட்டிய வாழ்க்கை நிலைக்கும். இந்த வீடியோ முடியும் இந்த நேரத்துல நான் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நீங்க பலவீனம் இல்ல. நீங்க அதிகமா உணர்றவர்கள். அது குறை இல்ல. அது வரம். ஆனா அந்த வரத்தை தவறான கைகள் வைக்காதீங்க. 2026 உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு உறவுகளுக்காக இல்ல, வேலைக்காக இல்ல, உங்கள் மனசுக்காக. அந்த வாய்ப்பை நீங்க இப்ப ஏத்துக்கிட்டீங்க. அதுதான் உங்கள் வெற்றி.
மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.